பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் பேரூராட்சி கழக செயலாளர் விஜயசேகர் தலைமையில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்று பேசினார். குடும்ப தலைவிகளுக்கு திமுக அரசு 2 ஆண்டுகளாக 1000 ரூபாய் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறி ஏமாற்றிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் உடனடியாக திமுக அரசு பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கியதை குறிப்பிடத்தக்கது எனவும், திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என பொய்யான வாக்குறுதியை திமுகவினர் அளித்தனர். திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதி நம்பி நீட் தேர்வில் எழுதும் மாணவர்கள் இறப்பை சந்தித்து வருகின்றனர் என வருத்தத்துடன் தெரிவித்தார். அரசு பேருந்தில் மகளிருக்கு இலவசம் என்று கூறிவிட்டு தற்போது நகர பேருந்துகள் பாதி பேருந்துகள் இயக்கத்தை நிறுத்திவிட்டார்கள். எடப்பாடி ஆட்சியில்தான் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வாங்கி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி என பெருமையுடன் தெரிவித்தார். இதேபோல வீட்டு வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என அனைத்தும் உயர்த்திவிட்டனர். மக்கள் மிகுந்த சிரமத்தில் உள்ளனர். 1000 ரூபாய் கொடுப்பதால் மகளிர் திமுகவுக்கு வாக்கு அளித்து விடுவார்கள் என நினைத்து கொண்டிருக்கின்றனர். அது நடைபெறாது. மகளிர் திமுக அரசின் மீது வெறுப்பில் உள்ளனர். ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் படிப்படியாக குறைப்போம் என்றார்கள். ஆனால் மதுக்கடைகளை குறைக்கவில்லை. மதுக்கடைகள் 24 மணி நேரமும் திறந்து தாராளமாக மது விற்பனை நடைபெறுகிறது. திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து துண்டு பிரசுரத்தை கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் பொதுமக்களுக்கு வழங்கினார். எடப்பாடி முதல்வராக இருந்தபோது மகளிருக்கு பல திட்டங்கள் செயல்படுத்தினோம். தாலிக்கு தங்கம், கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினி, அம்மா உணவகம் என பல திட்டங்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் RVN கண்ணன், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் ரவி மனோகரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் யூசுப் அன்சாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்வர்தீன் உள்ளிட்ட கழக தொண்டர்கள் பங்கேற்றனர். செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.